டேய் ஸ்ரீவத்சா, நம்ம கையில ஏதோ 4 காசு இருக்கோ, தப்பிச்சோம். திடீர்னு ஒரு நஷ்டம் வந்து நம்ம நிலைமை அப்படியே தலைகீழா மாறி போயிடுதுன்னு வச்சுக்கோ. இவ நான் பெறாத மக நித்யா, சஞ்சயோடைய தங்க. அண்ணன் கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கா. நித்யா, அன்னைக்கு அந்த குங்குமம் கொடுமா. ஆமா, எங்கே என் மருமக கௌசி? ஓமா ஆமா, நித்யா எழுந்திரிச்சிட்டாடா? ஓ, எழுந்திரிச்சிட்டாளு. எழுந்திரிச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கா. நான் அவளை அழைச்சிட்டு வந்துடுறேன்ப்பா. ஓகே, தேங்க்யூ பாஸ்கர். ஓகே, தேங்க்யூ மை சன். பாய். நித்யா, என்னண்ணே? அது சஞ்சய் உங்க அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு. என்னவா? முக்கியமான ஆளுங்களுக்கெல்லாம் நேர்ல போய் பத்திரிகை கொடுக்கணுமா, உன்னை கூட கூட்டிட்டு போகட்டுமான்னு என்கிட்ட கேட்டாரு. நீ என்ன சொன்ன? சரின்னு சொல்லிட்டேன். நீயே சரின்னு சொல்ல மாட்ட. உனக்கு பணம் தானே குறி. ஆனா எனக்கு அப்படி இல்ல. அன்னைக்கு நலங்கு வச்சு எல்லாரும் முன்னாடி என்ன மகன் சொல்லி அறிமுகப்படுத்தினார்ல, இப்ப பத்திரிகை கொடுக்க கூட கூட்டிட்டு போய் ஊர் ஃபுல்லா என்ன அறிமுகப்படுத்த போறாரா? என்னால முடியாதுன்னு. அந்த கௌசல்யா பேரை கேட்டாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. நான் கல்யாணம் செய்ய நினைச்ச சஞ்சய்க்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம். அதுக்கு என்ன ஊர் ஊரா போய் வீடு வீடா போய் பத்திரிக்கை வைக்க சொல்றியா? நான் ஒன்னும் தியாகி இல்லைன்னு. என்னால முடியாது. கோவப்படுறத விட்டுட்டு நிதானமா யோசி. நம்மளோட லட்சியம் என்ன? எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும். அதுக்கு நீயும் நானும் வீட்டுக்குள்ள இருந்தா ஐடியா கிடைக்குமா என்ன? நீ ராஜரத்னம் கூடயே போனா அங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். அதுல இருந்து ஏதாவது ஒரு க்ளூ நமக்கு கிடைக்கலாம். அதை யூஸ் பண்ணி நம்ம கல்யாணத்தை தடுத்து நிறுத்த ஏதாவது ஐடியா பண்ணலாம். அதுக்கு நீ வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டா என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. நான் எது செஞ்சாலும் அதுல ஒரு விஷயம் இருக்கும், புரிஞ்சுக்க. கிடைக்கிற சந்தர்ப்பத்தை சாதகமா பயன்படுத்திக்கிறவன் தான் புத்திசாலி. அந்த வகையில நான் அதி புத்திசாலி. சாரின்னு. இரு, நான் ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். வெரி குட். சீக்கிரம் போ. ஏய், வரண்டா. தொடாத, என்ன தொடாத. நல்லா யோசிச்சு பார்த்தேன். உனக்கு பிடிக்கல 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 இல்ல? அப்படியெல்லாம் பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. பிடிச்சிருக்குங்க. போய் சொல்ற நீ. எனக்கு தெரியும். நான் பைத்தியக்காரன். உன்னை காட்டு மிராண்டித்தனமா காதலிச்சிட்டேன். உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில என்னென்னவோ செஞ்சிட்டமா. நான் என் மனசை பத்தி யோசிச்சேன்னா உன் மனசை பத்தி யோசிக்கவே இல்லை. ஏன்னா நான் தோத்துக்க கூடாதுங்கிற பேய். தப்பு 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 தானே? தப்பு தானே? தப்பு. போய் சொல்ற நீ. நான் செஞ்சது தப்பு. தப்புமா, தப்பு தப்பு. கால என்னங்க இதெல்லாம்? இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லை தெரியுமா? நான் முதல்ல உன் மேல்தான் ஆசைப்பட்டேன். ஹாஸ்டல்லையே படிச்ச எனக்கு அன்புன்னா என்னன்னே தெரியாது. தயவு செஞ்சு என்ன வெறுத்துறாது.
அப்படி நீ வெறுத்தினா நான் தூக்கிடுவேன். ஐயோ தூக்கிடுவேன். என்னால அது தாங்கிக்க முடியாது. வெறுக்க மாட்டல்ல? என்ன இல்ல வெறுக்க மாட்டல்ல? மாட்டல்ல? பொய் சொல்லாத. இல்ல மாட்டேன். ப்ராமிஸ்? சத்தியம் 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 பண்ணிருக்க. சத்தியம் பண்ணிருக்க. சத்தியமா சத்தியமா நிஜமா? சத்தியமா சத்தியமா எஸ் சத்தியம் பண்ணிருக்க. வெறுக்க மாட்டல்ல? வெறுக்க மாட்டேன். வெறுக்க மாட்டேன். நல்லா இரு. I love you, no? பலமா? I love you. Bye, இல்ல? வா. நான் இவனை ரொம்ப திட்டிட்டேன் போல இருக்கு. அதையே நினைச்சுட்டு அப்செட்டா உட்கார்ந்துருக்கா. என்னன்னு கேட்டுற வேண்டியதுதான். அம்மா இன்னும் கோவமா இருக்காளா? இல்ல அன்னைக்கு மாதிரி பீரோ திறக்க வருவேன்னு நினைச்சு காவல் காக்குறாளா? அன்னைக்கு நடந்ததுக்கு ஏதாவது பொய் சொல்லி சமாளிச்சு அம்மாவை சமாதானப்படுத்தணும். சிவச்சா, என்ன சிவச்சா, அம்மா மேல கோவமா? நான் திட்டினதுக்கு என்ன மன்னிச்சுடுறா. மன்னிக்கிறதா? என்னம்மா அது பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? அன்னைக்கு நான் பீரோவை ஏன் திறந்து... வேண்டாம், அந்த பீரோவை திறந்த சமாச்சாரத்தை பத்தி திரும்ப திரும்ப பேச வேண்டாம். இங்க பாரு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இல்லம்மா, அதை நீ தெரிஞ்சுக்கணும். இல்லனா ஆத்துல பல பேர் மேல நீ சந்தேகப்பட்டுட்டே இருப்ப. உன் பொண்டாட்டிய நான் குத்தம் சொல்லிட்டேன்னு சொல்லி காட்டுறியோ? பாத்தியா, மறுபடியும் நீ தப்பாவே நினைக்கிற. அம்மா, என் ஃப்ரெண்டு சேஷாத்திரின்னு ஒரு பையன், அவன் தங்க கல்யாண செலவுக்குன்னு ஒரு 20,000 ரூபாய் கேட்டான். கிட்ட கேட்டா ஏதாவது 1000-2000 கைமாத்தா கூடு, 10,000-20,000 சொல்லி வம்புல மாட்டிக்காத அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவேன். கடன் சண்டையில் முடிண்டாம்ப, அதான் உனக்கு தெரியாம பீரோ திறந்து எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் உங்ககிட்ட சொல்லி உன்னை சமாதானப்படுத்தலான்னு நினைச்சு கதவை திறந்த மாட்டின்ட்டேன். டேய், உனக்கோ இல்ல உங்க அப்பனுக்கோ பொய் சொல்லவோ திருடவோ தெரியாதுரா. தத்தக்கா பத்தக்கான்னு மாட்டிண்டு முழிப்பேள். அப்போ உனக்கு மாமாவுக்கெல்லாம் பொய் சொல்றது கை வந்த கலையோ? ஷூர். பிசினஸ்ல இருக்கோம் இல்லையா, கொஞ்சம் அப்படி இப்படி பேசிதான் தீரணும். டேய் ஸ்ரீவத்சா, நம்ம கையில ஏதோ 4 காசு இருக்கோ, தப்பிச்சோம். திடீர்னு ஒரு நஷ்டம் வந்து நம்ம நிலைமை அப்படியே தலைகீழா மாறி போயிடுதுன்னு வச்சுக்கோ. நமக்கு உதவறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லடா, தெரியுமா? ரங்கநாயகியா கஷ்டப்படுறாளா? படட்டும், நன்னா படட்டும். திமிரு பிடிச்சவ அப்படித்தான் கஷ்டப்படுவா, படட்டும் அப்படின்னு சொல்லுவா. டேய், என்னால எத்தனையோ பேர் முன்னுக்கு வந்திருக்கா. ஒருத்தராவது நம்ம பையனை இவ வசந்த படிப்பு படிக்க வச்சாலே, நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு முழு உதவியை செஞ்சு நடத்தி வச்சாலே அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவாளாடா?
டேய் கண்ணா, இவ்வளவு ஏன்? ராத்திரி 1 மணி 2 மணின்னு இல்லாம நம்மாத்து கதவை தட்டி ஏதோ பேங்க்ல போய் கேக்குற மாதிரி உரிமையா வந்து, ரங்காக்கா எங்க ஆத்துக்காருக்கு மாரடைப்புன்னு சொல்லி கத்தையா பணம் வாங்கிட்டு போவாளே, அதெல்லாம் யாருக்காவது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறியாடா? இருக்காதுடா, இருக்காது. டேய் ஸ்ரீவத்சா, நம்ம எவ்வளவுதான் செஞ்சாலும் என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பா பேசிருப்போம் பாரு. அது மட்டும் தாண்டா அவ மனசுல நிக்கும். அவசரத்துக்கு நான் செஞ்ச உதவி எல்லாம் அவ மறந்துடுவா. என்னைக்கும் போடுற மூதேவி போட மாட்டேன்னுட்டா பிச்சை. என்னைக்குமே போடாத மகாலட்சுமி இன்னைக்குன்னு பார்த்து பிச்சை போட்டான்னு சொல்லுவா பாரு. அதாண்டா குழந்தை உலகத்தோட நியதி. உனக்கு ரொம்ப எனக்கு மனசுமா, அது மட்டும் அவளுக்கு தெரியல. அது உனக்கு தெரியறது. டேய் ஸ்ரீவத்சா, சில சமயங்கள்ல நான் எல்லார்கிட்டயும் நான் கண்டிப்பானவளா நடிக்கிறேன்டா. அது சத்தியமா வெறும் நடிப்பு தாண்டா. ஆனா என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறடா. டேய், என்ன யாரு புரிஞ்சுக்கலனாலும் நான் கவலைப்படலடா. நீ கூட புரிஞ்சுக்காம இருக்கியடா. அதுதாண்டா கண்ணா என்ன ரொம்ப சங்கடப்படுத்துறது. அம்மா ப்ளீஸ், இந்த ஜென்மம் மட்டும் இல்லம்மா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உனக்கு நான் மகனா பிறக்கணுங்கிறதாமா என்ன புரிஞ்சுக்கம்மா. ஐயோ குழந்தை, என்ன புரிஞ்சுக்கம்மா. அழாதம்மா. டேய், காத்தால ஃபேக்டரிக்கு போகணும், போய் தூங்கு. ஓகே, குட் நைட். குட் நைட். ஸ்ரீ, ஒரு நிமிஷம். என்னம்மா? நீ சின்னவனா இருக்கும்போது உனக்கு நிறைய குட்டி குட்டி கதையெல்லாம் சொல்லுவேன். நீ இன்னும் கதை வேணுமான்னு அடம் பிடிப்ப. உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக நான் நாளுக்கு ஒரு புது புது கதையை கற்பனை பண்ணி சொல்லுவேன். அன்னைக்கு எனக்கு தெரியலடா, என்னோட இந்த சின்ன குழந்தை வளர்ந்து பெருசாகி எனக்கே ஒரு கற்பனை கதையை சொல்லுன்னு. அம்மா ஓகே ஓகே, டைம் ஆச்சு, போய் படு. போ. நம்ம சேஷாத்திரி கதையை அம்மா நம்பல, பொய்ன்னு கண்டுபிடிச்சிட்டா. என்ன இருந்தாலும் ரங்கநாயகி தான். இல்லைன்னா இவ்வளவு பெரிய ஃபேக்டரியை தனியால மெயின்டைன் பண்ண முடியுமான்னு. ஆமாண்டா, அதேதான். போ, போய் படுத்துக்கோ. குட் நைட்மா. குட் நைட். ஓடு. ஸ்ரீவத்சா, ஸ்ரீவத்சா. ஓய் நரசிம்மாச்சாரி, வாங்க. ஓய் நரசிம்மாச்சாரி, ஏதோ பேஷண்ட்டுக்கு கவுன்சிலிங் பண்ணணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு ஏன் வர சொன்ன? பகவானா பேஷண்ட், அவருக்கு தான் கவுன்சிலிங் பண்ணுமா? ஐயோ, பேஷண்ட் இங்கதான் இருக்கார்.
ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேளா? ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கோம். காத்திருப்பதும் சுகமே. காதலர்களுக்கு மட்டும் இல்ல, டாக்டர் குருவை பார்க்க வேண்டும் என்றால் காத்திருப்பது ரொம்ப சுகமே. என்ன இளவியா சொல்ற? ஒண்ணும் புரியல. இங்க பாரியா, அமாவாசை முடிஞ்ச பிறகு பௌர்ணமிக்காக காத்துக்கிட்டு இருக்கோமா? ஆமா. தீபாவளி முடிஞ்ச பிறகு பொங்கலுக்காக காத்துக்கிட்டு இருக்கோமா? ஆமா. ஜனவரி முடிஞ்ச பிறகு பிப்ரவரிக்காக காத்துக்கிட்டு இருக்குது இல்லையா? ஆமா. மார்ச் எக்ஸாம் முடிஞ்ச உடனே செப்டம்பருக்காக காத்துக்கிட்டு இருக்கோமா? என்னையா சொல்ல வர? நீ செப்டம்பர் மாசம் தான் வருவேங்கறியா? என்னமாமா இது? இவர் இப்படி சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கார். இவர் நிஜமாவே டாக்டர் தானா? மனோதத்துவ டாக்டர்னா அப்படிதான் பேசுவா. சில சமயம் அவ பேசுறது அவளுக்கே புரியாது. ஆனா அவ பேசுறது ஏதாவது உள்ளர்த்தம் இருக்கும். என்ன பேசுறாளோ என்ன எழவோ நீக்கு ஒண்ணும் புரியல. எல்லாம் முடிஞ்சா நீ மனோதத்துவ டாக்டர் ஆயிடுவா, அவன் பேஷண்ட் ஆயிடுவான். சும்மா இரு. என்ன குசு குசுன்னு பேசுறேள்? என்ன சொல்றா? இந்த டாக்டரை பார்த்தா லூஸ் மாதிரி இருக்கு, இவன் எங்க பேஷண்ட குணப்படுத்த போறான்னு கேக்குறாளா? பேஷண்டா? எங்களை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங்காக யார் இருந்தாலும் அவங்கள நாங்க பேஷண்ட் தான் சொல்லுவோம். எப்படி வேணா கூப்பிட்டு தொலை, குணம் மாறினா போதும். பேஷண்ட் எங்க? உன்னை ஊரை சுத்திட்டு தான் இப்ப கோவில சுத்திட்டு இருக்கான். கூப்பிட்டுமா? நோ நோ நோ, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவர் போக்கிலே போய் என் வழிக்கு கொண்டு வந்துருவேன். சரி வா போவோம். இத பாருங்க, நீங்க வேண்டாம். இரும்பு அடிக்கிற இடத்துல எறும்புக்கு என்ன வேலை? இந்த இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைங்கிறதான பழமொழி. பழமொழி அப்படியே சொன்னா பழமொழி, மாத்தி சொன்னா புதுமொழி. ஐயோ, உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவன் பேஷண்ட் இல்ல, நான் பேஷண்ட் ஆயிடுவேன். யூ மீன் லூஸ்? எஸ். வா. நோ நோ, இங்க பாருங்க, நான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது வேற யாரும் இருக்க கூடாது. நானும் பேஷண்ட் மாத்திரம் தான் இருக்கணும். இல்ல, ஒரு சேஃப்டிக்கு. ஐ செட் நோ. ஐ செட் எஸ். சொல்ல சொல்ல கேட்காம போறான். வரும்போது பர்ஸ காணோம், துணியை காணோம் வர போறான். ஆட்டோக்கு பணம் கொடுன்னு என்கிட்ட தான் கேட்க போறான். ஏதாவது சில்லறை இருக்குமா? இல்லையா? இந்த தடவை அவருக்கு மட்டும் நன்னா ஆகாம இருந்தது. நீங்க அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிடுவீள். அப்புறம் என்ன? அப்புறம் அப்ப என்ன பைத்தியனே சொல்றியா? இப்பவே சொல்றேன். பேஷ், உன்னை அழைச்சிட்டு வந்தேனோ இல்லையோ, எனக்கு வேணும். இவனுக்கு வைத்தியம் பார்க்க கூப்பிட்டு வந்தேன் பாரு, எனக்கு வேணும். ஏற்கனவே இந்த டாக்டர் என்கிட்ட பேசி பேசி லூஸ் ஆக்கிட்டான். நீயும் என்ன லூசுன்னு அட்மிட் பண்ணிடு. ஒரு வழியா ஒழிஞ்சான் நரசிம்மன். என்னாச்சு? உள்ள போனோம், சத்தத்தையே காணோம். அப்படியே பயந்து போய் ஜவரேரி குச்சி ஓடி போயிட்டானோ? இருக்காத, அவனை லூஸ் பண்ணிட்டானே இவன் போவான். வைஷ்ணவே, ஒரு இடத்துல நிக்கிறிய, எனக்கு காலெல்லாம் வலிக்குதுமா. என்னமோ பிரசவத்துக்கு பொண்டாட்டியை உள்ள அனுப்பிச்சுட்டு ஆமனையா இப்படியே நடமாடுவானே, சினிமா எல்லாம் பாத்துருக்கோமே, அந்த மாதிரி அலையிறிய. என்ன மாமது விளையாடாதீங்க. டாக்டர் இன்னும் வரலையே, நானே பாத்துட்டு இருக்கேன். என்னது இது? கவுன்சிலிங்னா சும்மாவா? தோண்டி துருவி அலசி ஆராய்ஞ்சு உள் மனசுக்குள்ள இறங்கி அங்க இருக்கவாள்கிட்ட விசாரிச்சு இவன் திருந்துவானா, திருடனா எப்படி ஆனா அப்படிலாம் கேட்டு தெரிஞ்சுதானே வர முடியும். ஒரு மனுஷனை இப்படியா படுத்துறது? அவர் கூட பேசினீங்களா? செய்யும் தொழிலே தெய்வம், செய்வன திருந்தச் செய். ஆஹா, எவ்வளவு பெரிய உண்மை, எவ்வளவு பெரிய தத்துவம். செய்யும் தொழிலே தெய்வம், செய்வன திருந்தச் செய். செய்யும் செய்வன திருந்தச் செய். செய்யும் தொழிலே தெய்வம், செய்வன திருந்தச் செய். செய்யும் தொழிலே. என்ன மாமா இது? என்னெல்லாமோ சொல்லிட்டு போயிட்டு இருக்க. என்னெல்லாமோ சொல்லிட்டு போறார். செய்வன திருந்தச் செய், செய்யும் தொழிலே தெய்வம், அதான சொல்லிட்டு போறான். என்னத்துக்கு இப்படி சொன்னா ஒன்னும் புரியலையே. இந்தாடா அம்பி கோதண்டம், கோதண்டம். இந்த சத்தத்தையே காணும். என்ன டாக்டர் கொலைகளை பண்ணிருப்பானோடி? ஐயோ மாட்டானே, அவன் இல்ல இவனை கொலை பண்ணிருப்பான். நான் வரேல. ஐயா, ஏமா அப்படி கத்துறேல்? இன்னும் கோயில்ல இருந்து பிரசாதம் வரலையா? ஆமாண்டா, பிரசாதத்துக்கு அலையறோம். அது இருக்கட்டும், டாக்டர் உன்னை என்ன கேட்டார்? அவர் என்ன நிறைய கேள்வி கேட்டாரு, நான் பதில் சொன்னேன். அதே மாதிரி நானும் ஒரு நிறைய கேள்வி கேட்டேன், அதுக்கு அவர் பதில் சொன்னாரு. அப்புறம் செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லிக்கிட்டே போயிட்டார். அவன் பைத்தியமா இல்ல இவன் பைத்தியமா? இல்ல ரெண்டு பேருக்கு ஏற்பாடு பண்ணனே நான் பைத்தியமா? இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னேன் பாருங்க, நான் தான் பைத்தியம். ஓஹோ, சரி சரி,
நிறைய பைத்தியங்கள் காத்துட்டு இருக்கோம். நான் வரேன். பாத்தியா, போயிட்டான், தொழிலுக்கு போயிட்டான். ஏண்டி வைஷ்ணவி, உன்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா பணம் இருக்குமா? எதுக்கு? இவனுக்கு அமெரிக்காவில் போய் கவுன்சிலிங் பண்ணிட்டா என்ன? அமைஞ்சிக்கிறையே ஓவர், இதுல அமெரிக்காவா? சரி, ஒண்ணு பண்ணு, என் குடும்பத்தை நீ காப்பாத்துறியா? ஏன் கேக்குறேன்? இவனை நான் கொலை பண்ணிடுறேன். வா, ஏன் தயங்குற? வாமா. ஏன்பா கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு நீங்க மட்டும் வந்தா பத்தாதா? நானும் எதுக்கு வரணும்? எல்லா இடத்துக்கு வர வேண்டாம், இந்த ஒரு இடத்துக்கு வந்தா போதும். நான் ஒரு காரணத்தோட தான் சொல்றேன். எங்க வீட்டுல யாரையும் காணோம். முள்ள 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 பார்த்து விழுந்துற போற. வாங்க மாமா, நமஸ்காரம். வாங்க. அப்பா, வைஷ்ணவி அக்கா, அப்பா. என்னம்மா சீதா? ஓ, வாங்க 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 சம்பதி. நீங்க வரதா ஒரு வார்த்தை சொல்லி வச்சிருக்கலாமே. உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆயிட்டுன்னு சொல்லி சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன். ஆமா, மாப்பிள்ளை தம்பி வரலையா? வந்துட்டே இருக்கிறான். நல்ல நேரம் போறதுக்குள்ள சீக்கிரம் வந்துடலான்னு சொல்லி சீக்கிரம் வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். உட்காருங்களேன். சீதா, காஃபி கொண்டு வாம்மா. ரொம்ப சந்தோஷம். சம்பந்தி, என் பையனுக்கு கல்யாணம். உங்க பொண்ணு கௌசி எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. என்னோட சம்பந்தி நீங்க இந்த கல்யாணத்துல கலந்துக்கிட்டு நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம். வாடி சீதா, வைஷ்ணு, வாங்கம்மா, சீக்கிரம் வாங்க. நமஸ்காரம். மாமா, இந்த தட்டை வாங்கிக்க. இவ நான் பெறாத மக நித்யா, சஞ்சயோடைய தங்க. அண்ணன் கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கா. நித்யா, அன்னைக்கு அந்த குங்குமம் கொடுமா. ஆமா, எங்கே என் மருமக கௌசி? கௌசல்யா உள்ள இருக்கா. வைஷு, இவளை அழைச்சிட்டு போய் சாமி படத்துக்கிட்டு இருக்க குங்குமம் எடுத்து கொடுமா. சரிப்பா, அழைச்சிட்டு வாங்கம்மா, நித்யா போ. உள்ள போலாம். போமா.